நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நாங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சார். நாங்க ரெண்டு பேருமே அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ சீல் வச்சிட்டாங்க. ஃபுட் சேஃப்டில எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர்கிட்ட வேணா சொல்லி உங்களுக்கு நான் உதவி செய்ய சொல்றேன். ஆனா உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையான புருஷன் பொண்டாட்டியான எனக்கு தெரியல. என்ன ஏமாத்துறீங்களோன்னு தோணுது எனக்கு. என்னங்க இது, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் அவ்வளவு விரும்பி கல்யாணம் பண்ணோம். ஆனா சார் நம்மள பார்த்தா உண்மையான புருஷன் பொண்டாட்டியான்னு கேக்குறாரு. சரி கண்மணி விட, ஃபீல் பண்ணாத. அவர் நம்மள 2 நாளா தானே பாக்குறாரு. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அவரு சந்தேகப்படுறதுல தப்பு இல்லல்ல. நான் இந்த வீட்டோட மருமக, அதனால இங்க இருக்கேன். நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க? அத உங்க அத்தை கிட்ட போய் கேளுங்க. என்னோட பையன் மருமக யாருமே இங்க இல்ல. ஆனா நீ மட்டும் இங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? இவங்க இப்படிதான் சம்மந்தமே இல்லாம பேசி என்கிட்ட வம்பிழுக்கிறாங்க பாட்டி. என் பையனை நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களே. அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், அத பத்தி யாராச்சும் யோசிக்கிறீங்களா? எல்லாரும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு நிம்மதியா இருக்கீங்களா? உங்க மேல வச்சிருந்த பாசத்துக்காக தான் என் பையன் அவன் கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புனான். அவன் யாரால இந்த வீட்டை விட்டு போனானோ அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. என் பையனை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல. அன்புக்கு எத்தனை நாள் நான் போன் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? அவ்வளவு பேரை அனுப்பி அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். இப்பயே நான் அன்புக்கு போன் பண்றேன். இரு அன்பு, சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா. நீ இல்லாம நாங்க எல்லாரும் இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க வெண்ணிலாவை வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்களா பாட்டி? நீங்க அவளை அனுப்பி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. ஏன்னா உங்களுக்கு அவதானே முக்கியம் என்னை விட. அவ இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன். வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நம்ம இப்ப எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே வெண்ணிலா கொடுத்த பணத்தினாலதான். வெண்ணிலாக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம்.